எக்ஸாம்பிள் 225 இதோட வேல்யூ கேட்குறாங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் கேட்குறாங்க. முதல்ல இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பதில் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். எப்படி 2 இன்ட்டு √72 36 இன்ட்டு 2ன்னு எழுதுறேன். இன்ட்டு 5 32 16 இன்ட்டு 2ன்னு எழுதுறேன். இன்ட்டு 3 50 25 இன்ட்டு 2ன்னு எழுதுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு இந்த நம்பர்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இந்த நம்பர் எல்லாத்தையும் தனியாக எழுதிக்கினேன். இன்ட்டு இந்த 36 எப்படி எழுதலாம், 36 இன்ட்டு 2 இன்ட்டு 16 இன்ட்டு 2 இன்ட்டு 25 இன்ட்டு 2 √2. புரிஞ்சுக்க நம்புகிறேன், ஓகேங்களா. இந்த நம்பரெல்லாம் தனியாக எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் பிரித்து எழுதிக்கினேன். இப்போ இதுக்கு பாருங்கள், 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இல்லையா, இன்ட்டு இது என்ன வரும், 6 இன்ட்டு 6 36 ரூட் எடுத்தால் 6 ஆகிடும். இன்ட்டு √2 இன்ட்டு 16 என்னது 4 இன்ட்டு 4 16 √2 இன்ட்டு இது என்னப்பா 25க்கு 5 இன்ட்டு 5 25 இதில் ஒரு √2 வச்சுங்களா. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். 2 இன்ட்டு 5 என்னது 10 10 இன்ட்டு 3 30 30 இன்ட்டு 60 180 180 இன்ட்டு 4 நம்பர்லாம் முதல்ல எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இன்ட்டு 5 எல்லா நம்பரும் ஒன்றா எழுதிக்கிட்டேன். இந்த √2 எல்லாம் தனியாக எழுதிக்கலாம். √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 சரிங்களா. இப்போ எல்லாமே ஸ்கொயர் ரூட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது இந்த ரெண்டு √2வையும் தனியாக சேர்த்து எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2. இந்த ஒரு √2க்கு ரெண்டு √2க்கு ஒரு ரூட் எடுத்தால் 2 ஆகிடும் இல்லையா. அப்போ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு √2 சரிங்களா. புரிஞ்சுக்க நம்புகிறேன். நம்ம எல்லாமே இந்த ஸ்கொயர் ரூட்டு தான் பார்க்குறோம், கியூப் ரூட் இல்லை. இல்லை மூணுத்தையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம். இங்கே எல்லாமே ஸ்கொயர் ரூட்டு தான், வேல்யூவே கொடுக்கல ரூட்டுக்கு, அப்போ அது ஸ்கொயர் ரூட்டு தான். அதனால தான் ரூட்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தேன். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது, 7200 √2. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.